தமிழகத்துல சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் மக்களுக்காக மக்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாளுக்கு நாள் இந்த தமிழக மக்களை எந்த அளவுக்கு கேவலமா பேசி அவமானப்படுத்த முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. உலகத்திலேயே தன்னை நம்பி வாழ வச்ச மக்களை ஏமாத்தி அவங்கள வந்துட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துற ஒரே பிசினஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பாலிடிக்ஸா தான் இருக்கும். அது இங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மக்களை மட்டமா பேசுறது இல்ல. ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் சமூக காலமா பாத்தீங்கன்னா மக்களை வந்துட்டு முட்டாள் சொல்றது, தற்குறின்னு சொல்றது, அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது இருக்குல்ல, அதை தொடர்ந்து இப்ப பண்ணிட்டே இருக்கிறானுங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, அதே மக்கள் முந்தைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுக்கு நன்கொடை கொடுத்து உங்களை ஒரு இடத்துல நல்லா சொகுசா வச்சு வாழ வைக்கும் போது நல்ல அறிவாளி நல்ல மக்களா தெரிஞ்ச அந்த மக்கள் இப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு இல்ல, எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இல்லை, எனக்கு இவங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு விருப்பமான ஒரு நபருக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து அவங்க கூட பயணிக்கும் போது இப்ப எப்படி முட்டாளா தெரிறாங்க அப்படின்றது சுத்தமா புரியல. அப்போ அந்த மக்களை இப்ப நீங்க முட்டாள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதே முட்டாள் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி நன்கொடை வாங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்த பெண் உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா மக்களை வந்துட்டு முட்டாள் மக்கள் தற்குறி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரியிற நீங்க அதே மக்கள் கிட்ட இத்தனை ஆண்டு காலமா நான் உங்களுக்கான அரசியல் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட நன்கொடை வாங்கி அவங்க கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்கும்போது தெரியலையா அவங்களாம் முட்டாள் மக்கள் தற்குறி மக்கள்னு? இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? முதல்ல மக்களை மட்டமா மரியாதை எல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாருடா? நீங்க என்ன பெரிய மயிரா? சரி ஓகே, மக்கள் முட்டாளா இருக்கிறாங்க தற்குறியா இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு கூட வச்சுக்கேன், அப்புறம் என்ன மயத்துக்கு நீங்களா ஸ்டேஜ் போட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற? மக்கள் தான் முட்டாளாச்சே, அறிவு இல்லாதவங்களாச்சே, தற்குறியாச்சே, நீ தான் பெரிய அறிவாளி புடிங்கியாச்சே, உனக்கு தான் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்ப அந்த கூட்டத்தை வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம மக்கள் கிட்ட வந்து அந்த முட்டாள் மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்டு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொல்லி ஓட்டு பிச்சை கேட்கணும்? கேட்காமலே இருக்கலாமே. இந்த மக்கள் எல்லாருமே முட்டாள் அறிவில்லாதவங்க தற்குறி அப்படின்னா அப்ப நீங்க யாருக்கு தான் அரசியல் பண்றீங்க? இந்த மக்களை ஏமாத்தி வாங்கி தின்னு வயிற்ற வளர்த்து கொழுத்து போய் நீங்க ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றதுக்காக நீங்க அரசியல் பண்றீங்க. இந்த அரசியல் அப்படின்றது மக்களுக்காக மக்கள் பணி செய்யறது. நீங்க இந்த அரசியல்வாதி ஆனோன்னு என்ன பைத்தியத்தை முத்தி போடுச்சா? நீங்க அரசியல்வாதி ஆனோன்னு இந்த மூளைகாட்டை வச்சிருக்கீங்க. நமக்கு ஜெயலலிதா அவர்கள் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு லைன் அடிக்கடி சொல்லுவாங்க, மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. மக்களால் நான் மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். அட்லா மக்களால் தான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் தலைவர்களும், அந்த அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் மக்களுக்காக தான். சோ மக்களால் தான் நீங்க, மக்களுக்காக தான் நீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒன்றும் வானத்துல இருந்து வந்து குதிச்சோ இல்ல பூமியில இருந்து பொழந்துகிட்டு வந்த ஆள்லாம் கிடையாது. ஆக்சுவலா